வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பார்க்கறதுக்கு முழுக்க முழுக்க கருப்பு கலர்ல ரொம்ப அழகா இருக்கிற நம்மூர் கோழியான கடக்நாத் கோழி, அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கடக்நாத் கோழி கருப்பு கோழி, இதோட மூக்கு நுனியிலேருந்து வால் நுனி வரைக்கும் முழுக்க முழுக்க கருப்பு கலர்ல தான் இருக்கும். இதோட உள்ளுறுப்புகளும் அதோட எலும்பு கூட கருப்பு கலர் தான் இருக்கும். ஆனா இதோட முட்டையும் கருப்பு கலர்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த கருப்பு கோழியோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மத்திய பிரதேசம் தான். அங்கே இதை வந்து காளாமசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த கோழி இனம் வந்து இதோட கலருக்காகவும் இதோட டேஸ்ட்டுக்காகவுமே அங்கே ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம ஊருக்கும் வந்துருச்சு. கருப்பு கோழியோட உடம்புல பார்த்தீங்கன்னா மெலனின் அதிக அளவில் சுரக்கிறதுனால இது பார்க்க முழுக்க கருப்பாக இருக்கு. இதோட வால் பகுதி மட்டும் அப்படியே லைட்டாக கரும்பச்சை அப்புறம் சாம்பல் கலந்த அப்படி பளபளப்பாக இருக்கும். வெயில் பட்டா அப்படியே ஜொலிக்கும். அப்படியே எடுத்து பொரிச்சு கருப்பு கோழியோட இறைச்சியை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல வீரியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதனாலேயே வட மாநிலத்திலேருந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு கருப்பு கோழி குஞ்சுகளை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து அதிகமாக வளர்க்காததுனால இதோட டிமாண்டும் ரேட்டும் அதிகமாக வளர்க்கலாம்ல, ரேட்டு குறையும்ல. குட்டம், காணக்கடி, சிரங்கு, விரணங்கள், வாதம் இந்த மாதிரி நோய்கள் இந்த கருப்பு கோழிக்கறியை சாப்பிட்டா போகுது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் நம்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில மூலிகையோட இந்த கருக்கோழியை குழம்பா செஞ்சு சாப்பிட வைப்பாங்களாம். சும்மாவே நம்ம ஆளுங்க தேடி போய் சாப்பிடுவாங்க. இந்த சக்தி வேற இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளும் இனிமேல் டெய்லி ஒரு கோழி சாப்பிட வேண்டியதான். பெருங்காயம், மிளகு, பிறப்பங்கிழங்கு இந்த மூலிகைகளோட சேர்த்து செய்யப்படுற கருங்கோழி சூரணத்தை சாப்பிட்டோம்னா விக்கல், அப்புறம் குட்ட நோய்கள், வாயு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சூரணமா குழம்பு வச்சு சாப்பிட்டா பத்தாதா? கருங்கோழியில் அதிகமாக மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதோட இறைச்சிக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கோழி இனம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்க குடும்பங்கள் இந்த கோழிகளை வளர்க்குறதுக்கு நிதி ஆதரவு உதவி பெறலான்னு சொல்லியிருக்காங்க. நான் எந்த கோட்டில் தொங்குறேன்னு எனக்கே தெரியலையே. நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கருங்கோழியை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது சாப்பிட்டோம்னா அந்த கறி மூலியமா நம்மளோட நரம்பு ஸ்ட்ராங் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவில் புரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்றாங்க. ஆஸ்துமா அப்புறம் கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கருங்கோழி கறியை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டையில் இருக்கிற அதே நல்ல கொழுப்புகள் எல்லாம் கூட இந்த கருங்கோழி முட்டையிலையும் இருக்கு. அதனால இதுக்கு ரொம்ப டிமாண்டு. மற்ற முட்டைகளை விட கருங்கோழி முட்டையில் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. பிரசவத்துக்கு அப்புறம் வர தலைவலி, ஆஸ்மா, அப்புறம் சிறுநீரக வீக்கம் இது எல்லாமே இந்த முட்டையை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த கருப்பு கோழிகளுக்கு அதுங்களோட முட்டையை அடக்காக்குற பழக்கமே கிடையாதுங்க. அதனால் பழங்குடி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற கோழிகளை வச்சு இந்த முட்டையை அடக்காப்பாங்க. நல்லா நேச்சுரலான இடத்துல அது வளர்ந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியோட சூப்பராக வளரும். அடக்காக்காமல் உனக்கு வேற என்ன வெட்டி முறிக்கிற வேலை? கருப்பு கோழியோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட கறி சராசரியாக ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதோட முட்டையோட விலை ஒன்று வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பல மருத்துவத்துறைகள் இதை அங்கீகரிச்சிருக்கு. ஆனால் இந்திய மருத்துவத்துறை வந்து எந்த அங்கீகாரமும் கொடுக்கல. இவ்வளோ காசு கொடுத்து புரோட்டீன் சேர்க்கணுமா? வேணாம், நான் உடச்ச கலையே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.